அப்படி நெஞ்ச நிமித்திட்டு இந்த புஷ்பா படம் பாத்தியா, புஷ்பா படம் பாத்தியா, அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு வான் பாத்தியா. நீ என்ன பண்ணணும், தமிழன் ரெண்டு ரெக்கை அப்படி தூக்கிட்டு. ஒரு மெச்சூர்டா பேசணுன்ற ஒரு தகுதி கூட சீமானுக்கு இல்லைன்றத நிறைய பேர்கிட்ட நிரூபிச்சிருக்காரு. அதை எங்கேயும் நிர்மாணம் பண்றாரு அவர். ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா, சோர்வா இருக்கியா, 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ போடு. பக்கத்துல எங்கேயாவது ஜிம் இருக்கா போ. 2 மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு 600 ரூபா கேட்பான் கட்டு. அடி அப்படி முறுக்க ஏற்ற அப்படி போ. தெருவில் நடக்க எப்படி நடக்கிறது தெரியலையா, பருத்தி வீரன் படம் பாரு, தம்பி கார்த்திக் நடக்கும் போதா நடக்கா. அவரை நம்பி இருக்கிறவங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜோக்கரா தான் அவரை பார்க்குறாங்க. அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு அவர் ஜோக்கரா தான் தெரியுறாரு. அதனால தான் பாருங்க எவ்வளோ பேர் ஒரு அரசியல் சித்தாந்தமே இல்லாமல் அவர் சொல்றத சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சித்தாந்தமாக எதுவும் பேசுவார் அப்படின்னா அது கிடையாது. அவர் சொல்ற ஜோக்குக்கு தான் வராங்க. பாப்பையாக அவர் பேர் என்ன, பாப்பையா இருக்கு, அவர் காமெடிக்கு இந்த மாதிரிலாம் வருவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் ஒரு கூட்டத்துக்கு வந்து உட்காந்துக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி போடா, நிமிந்து போடா. 5 அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு இல்லைங்களா. அதனால அல்லக்கைகள் பிள்ளைக்கைகளோட மோதாத. மெயின் ரவுடி யாரா, மெயின் ரவுடி யாரு? இந்த கூட்டணி கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, எல்லா கட்சியும் சேர்ந்து யார் ஆதரிக்குது? திமுகவை. திமுகவின் தலைமை யாரு? வாமோதும். அவ்வளவுதானே. இவங்க கட்சியில் இருக்கிறவங்க மட்டும் கொள்கை தெரியுமா என்ன? இவருக்கு மட்டும் கொள்கை இருக்கா? இவருக்கு முதல்ல என்ன கொள்கையில் செயல்படுறாருன்னு சொல்லுங்க. அவங்க கட்சி இவர் சொல்லலாம். கொள்கையே இல்லாம ஒரு கட்சி நடத்துறாரு. அந்த அவர் சொன்ன கொள்கையில இவர் என்னென்ன பண்ணிருக்காரு மட்டும் சொல்லுங்க. சும்மா அதாவது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு பேசுறது இந்த மாதிரிலாம் இல்லை. கொள்கைன்னா இவருக்கு என்ன தெரியும், அந்த கொள்கையின்படி இவர் நடக்கிறாரு, ஒரு கட்சி நடத்துறாரு மட்டும் சொல்லுங்க. மொத்தத்தை பார்த்துக்கலாம். ஐடி கார்டு டேய், இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா எனக்கு போய் என்னடா ஐடி கார்டு கேட்டுக்கிட்டு நீ? ஏய், என்னைய கனடா அமெரிக்காவுக்கும் நுழையவில்லடா, ஏன்னா அவ்வளவு பாப்புலர். என் பங்காளி வடிவேல் சொன்னார், ரொம்ப ஃபேமஸ்ரா. நீ என்னைய போய் ஐடி கார்டு கொடு. பெண் உரிமையை பத்தி என்ன பேசுறாருன்னு சொல்லுங்க. ஜாதி ஒழிப்பை பத்தி என்ன பேசுறாரு சொல்லுங்க. மதத்தை பத்தி என்ன பேசுறாரு? இவருக்கு அந்த கொள்கையில சமத்துவத்தில் என்ன இருக்கு, சமத்துவத்தை பத்தி என்ன பேசுறாரு, இதை பத்தி எல்லாம் சொல்லுங்க.